இந்த 2 பொருள் இருந்தால் போதும், நீங்களும் கலர் ஆகிடலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கிறேன், 2 ஸ்பூன் பால் எடுத்துருக்கேன், பசும்பால். ஆனால் பசும்பால் வந்து ஏடோடு இருந்தாலே அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் அந்த ஆடு மட்டும் இது பண்ணிக்கோங்க, பால் மட்டும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம எவ்வளோ கலராக இருந்தாலும் சரிதான், கலர் கம்மியாக இருந்தாலும் சரிதான், நல்லா இன்னும் பிரைட்டாக கலர் ஆகிறதுக்கு இந்த 2 பொருள் போதும். அதுக்கு நம்ம இந்த கடலை மாவு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. இது பால் நான் கொஞ்சம் ஏடோடு தான் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது குழந்தையிலேருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்கள் ஒரு ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக சோப் போட்டு வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், எது போட்டு வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், அப்படி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் போட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 hour நீங்கள் நல்லா அப்படியே வாட விட்டுருங்க. வாட விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆனோன்னு நீங்கள் நல்லா அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ஃபேஸில் நல்லா பிரைட்னஸ் தெரியும். அதே இது நைட்டு நீங்கள் எவ்வளோ மேக்கப் போட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்குக்கு போனாலும் சரி தான், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் சரி தான், லேடிஸ் ஜென்ட்ஸ் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். நைட்டு படுக்க போகும்போதும் அதே மாதிரி ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 hour நீங்கள் போட்டுன்ட்டு அப்படியே நல்லா ட்ரை ஆனோன்னு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்க போங்க. உங்கள் ஃபேஸ் நல்லா கலர் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். நீங்கள் நல்லா கொஞ்சமாக எடுத்து இப்படியே நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்படி நல்லா ஸ்கின்னில் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா ஒரு ஜென்டிலாக ஒரு 2 நிமிஷம் நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா காய விடுங்க. நீங்கள் நல்லா இப்படி தேய்க்கும் போது அது உள்ளே போய் நல்லா அப்சர்வ் ஆகும். உங்கள் ஸ்கின் நல்லா கலராகவும் நல்லா பிரைட் ஆகும். அது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் இப்படியே நல்லா தேய்ச்சி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல தேய்ச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் வாடின உடனே அதுக்கப்புறம் தேய்ங்க. இப்படியே மேலே கோட்டிங் கொடுத்து நல்லா நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஒரு 1 வீக்லலாம் உங்களுக்கு நல்லா ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிறது, நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இது உங்களுக்கு சன் டேன் ஆயிருந்தாலும் சரிதான், நல்லாவே அதுவுமே ரிமூவ் ஆகும். ஸ்கின்ல சில நமக்கு ஏதாவது சின்னதாக உங்களுக்கு ஒரு பிம்பிள் மாதிரி எதுவும் லைட்டாக இருந்தாலும் கூட உங்களுக்கு இதெல்லாம் போட்டு, ஆனால் பிம்பிள் இருந்தால் நீங்கள் வந்து அதை ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. லைட்டாக தேய்ச்சி மட்டும் விட்டாலே போதும். ஒரு டைம் நீங்கள் அப்படியே பூசி விட்ட மாதிரி இப்படி லைட்டாக பண்ணி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஸ்க்ரப் போட்டு தேய்க்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்படி லைட்டாக அப்ளை பண்ணி மட்டும் விடுங்க. ஆனால் ஃபேஸ் நல்லா பிரைட்டாகவே தெரியும். ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த பேலோட ஆடு போடாதீங்க. ஆடு போட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வெண்ணெய் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பிம்பிளாக மாறுற மாதிரி மாறிடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. வெறுமனையாக நீங்கள் இப்படி பாலை மட்டும் கலந்துட்டு நீங்கள் இப்படி போடுங்க. உங்களுக்கு நல்லாவே அது கலர் நல்லா கூடுறது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அதே இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் போடலாம். ஆனால் என்னோடய குழந்தைங்களும் நல்லா இதை போடுவாங்க. நல்லா ஆனால் பிரைட்னஸ் நல்லாவே தெரியும். நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு எது டிப்ஸ் தேவைன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்து உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கையை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் நீங்கள் இதை தொடர்ந்து செய்யும்போது நல்லாவே யூஸ் தெரியும். குழந்தைங்கள்லேருந்து யார் வேணாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணி நல்லா கலர் ஆகலாம். ஃபேஸும் நல்லா பிரைட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் எவ்வளோ மேக்கப் போட்டு உங்களுக்கு வந்து ஃபேஸ் டல்லாக இருந்தாலும் கூட இதை நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஃபேஸ் நல்லா இன்னுமே க்ளோவாகிறது, கலர் ஆகிறது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். இது உங்களுக்கு எப்போ காலையில் போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் எப்போ டைம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ டைம் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் இதை கொஞ்சம் போட்டுட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரையாக விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.